2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் திரையுலகில் விஜய் நடிப்பு ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பு பராசக்தி ஆகிய இரு திரைப்படங்களுக்கு இடையே ஒரு பெரிய மோதல் உருவாகியுள்ளது. இது தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் போட்டியை மட்டுமல்லாமல் அரசியல் அரங்கையும் தொடுகிறது. இந்த மோதல் வெறும் பாக்ஸ் ஆபீஸ் போட்டி மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களத்தின் ஆரம்ப நகர்வுகளையும் பிரதிபலிக்கிறது. தமிழக அரசியலில் திமுக மற்றும் புதிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டியை இது காட்டுகிறது. 1952இல் வெளியான அசல் பராசக்தி திரைப்படம் கலைஞர் மு. கருணாநிதி எழுதி சிவாஜி கணேசன் முதல் முறையாக நடித்து ஒரு மைல்கல் படைப்பாகும். இது தமிழ் சினிமாவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியது. சமூக ஏற்றத்தாழ்வு, மத பழமைவாதம் மற்றும் தார்மீக பாசாங்குத்தனத்தை கேள்வி கேட்கும் அதன் வசனங்களுக்காக இது ஒரு வழிபாட்டு படமாக மாறியது. கருணாநிதியின் வசனங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. திராவிட இயக்கத்திற்கு ஒரு ராலியிங் பாயிண்ட் ஆகஸ்ட் மாறிய இந்த திரைப்படம் காங்கிரசின் ஆட்சியை விமர்சித்து நாத்திக கருத்துக்களை ஆதரித்தது. இது அரசியல் உரையாடல்களையும் பாதித்தது. சினிமாவை சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அரசியல் கருப்பொருட்களுக்கு வழிவகுத்தது. தமிழ் திரையுலகில் பல படங்கள் இதைத் தொடர்ந்தன. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய பராசக்தி திரைப்படம் 1960களில் நடந்த மாணவர் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இது அசல் படத்தின் பெயரை பயன்படுத்தி வரலாற்றை நினைவூட்டுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் விநியோகிக்கும் இந்த திரைப்படம் ஜனநாயகன் வெளியீட்டுடன் ஒத்துப்போகிறது. இது பொங்கல் 2026க்கான ஒத்தியாகும். எச். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் விஜய் முழுநேர அரசியல் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு முன் வெளிவரும் அவரது கடைசி படமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவரது அரசியல் பயணத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். அரசியல் துணியுடன் கூடிய இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9, 2026 அன்று பொங்கல் பண்டிகையில் வெளியாக உள்ளது. இது தமிழ் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை எதிர்பார்க்கிறது. பொங்கல் 2026இல் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய இரு படங்களின் ஒரே நேரத்தில் வெளியீடு தமிழ் பாக்ஸ் ஆபீஸை ஒரு அரசியல் போர்க்களமாக மாற்றியுள்ளது. ரசிகர்கள் இடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலம் அரசியலில் நுழைவது தமிழகத்தில் திமுக-திமுகவின் இரு கட்சி ஆதிக்கத்திற்கு சவால் விடுகிறது. இது புதிய அரசியல் அலையை உருவாக்குகிறது. விஜயின் செல்வாக்கை எதிர்கொள்ள திமுக பராசக்தியை பயன்படுத்தி திராவிட சித்தாந்தத்தின் மீதான தனது உரிமையை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. உதயநிதி ஸ்டாலினின் பங்கு இதில் முக்கியமானது. ஒவ்வொரு திரைப்படத்தின் வெற்றியும் அல்லது தோல்வியும் குறிப்பிடத்தக்க அரசியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. 2026 தேர்தல்களுக்கு இது தொடக்க அடையாளமாக இருக்கும். பராசக்தியின் வலுவான செயல்பாடு விஜயின் சவாலை எதிர்கொள்ள திமுகவின் தயார்நிலையை சமிகை செய்யும். திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தை வலுப்படுத்தும். ஜனநாயகன் வெற்றி பெற்றால் ஒரு அமைப்புக்கு எதிரான சக்தியாக விஜயின் பிம்பத்தை வலுப்படுத்தும். டிவிகே கட்சிக்கு பெரும் ஆதரவை ஈட்டும். இந்த மோதல் திரைப்படத் துறையில் நிலவும் உராய்வையும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய்க்கு இடையேயான சாத்தியமான போட்டியையும் எடுத்துக்காட்டுகிறது. சினிமா மற்றும் அரசியல் இணைவை வெளிப்படுத்துகிறது. இந்த இரண்டு படங்களின் வெளியீடும் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை. பொங்கல் 2026 இது மறக்க முடியாத போட்டியாக இருக்கும்.